எப்படியோ திருப்பதிக்கு போயிட்டு ஒரு வழியாக நைட் அங்கே ஸ்டே பண்ணிட்டோம். மார்னிங் பார்த்திங்கன்னா அங்கேயே பூ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஒரு பாட்டி. அங்கே பார்த்திங்கன்னா சில பேர் தோசை, இட்லி, வடை அந்த மாதிரிலாம் விற்றுட்டு இருந்தாங்க. சரி டேடி பார்த்திங்கன்னா பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா அம்மாக்கிட்டே கொடுத்துருங்க, நாங்கள் வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு எங்களோட அம்மா பார்த்திங்கன்னா வெளில போ கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா நாங்கள் 3 பேரும் ரெடி ஆகிறதுக்காக. பூ வச்சா தலைலாம் செம்மையாக சிக்காயிடும், அது உடைக்கிறதுக்கே இதுவாகுன்றதுக்காக நானே என் தங்கச்சி வைக்கவே வேண்டாம்னு சொல்லிட்டு அம்மாக்கே வச்சுருங்கன்னு சொல்லிட்டு அவங்க தலையில எல்லா பூவும் வச்சுட்டோம். பூவெல்லாம் வச்சுட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா சாமியை பார்க்க கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி பசி எடுக்குதுன்ட்டு ஹோட்டல் கூப்பிட்டு போகலான்னு பார்த்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம், இங்கே அன்னதானம் போடுவாங்கன்னு செம்மையாக இருக்கும்ல, ரெடி வாங்க போய் சாப்பிடலாம். நாங்கள் இது வரைக்கும் ஒருத்தர் கூட அந்த மாதிரி அன்னதானம் சாப்பிட்டதே இல்லை. சரி அதை போய் சாப்பிட்லாமேன்றதுக்காக டேடி கூட்டிகிட்டு போய்ட்டோம். டேடி பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னு விசாரித்து எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தார். இங்கே பார்த்திங்கன்னா மார்னிங் டிஃபன்லேருந்து ஈவினிங் டின்னர் வரைக்கும் எல்லாமே வந்து போட்டுடுறாங்க. எனக்கு இப்போ தான் இந்த விஷயமே தெரியும். லஞ்ச் பார்த்திங்கன்னா 10:30லேருந்து 4 வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் போய் சாப்பிட்டு செம்மையாகவே இந்த சக்கரை பொங்கல், கோஸ் பொரியல், அதுக்கப்புறமா சாப்பாடு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாகவே இருந்தது. நாங்கள் பார்த்திங்கன்னா அதை வாங்கிட்டு உட்காந்துட்டு செம்மையாக சாப்பிட்டுட்டு நாங்களும் சாமி பார்க்க கிளம்பிட்டோம்.